ஹலோ காய்ஸ், பக்கி சீரியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வரப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். இங்க கோபி இருந்துகிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா இப்பெல்லாம் பாக்கியா ரொம்ப மாறிட்டால, பாக்கியா இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க கோபி பாக்கியாவை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா பாக்கியா மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஒரு மாமியாரா அவ பாக்குறது இல்ல, ஒரு தாயா இருந்து எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவ பண்றா. டாடி அம்மா எப்ப தூங்குறாங்க எப்ப எழுந்துக்கிறாங்கன்னு கூட தெரியாது டாடி. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. நைட்டு நேரத்துல எழுந்து பார்த்தா கூட அம்மா தூங்க மாட்டாங்க, அக்கௌண்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இங்க மாத்தி மாத்தி பாக்கியாவோட பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்க இங்க கோபி இருந்துகிட்டு, ஆமாமா பாக்கியா ரொம்ப நல்லவ, நான் தான் அவளை புரிஞ்சுக்காம அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் போய் ராதிகாவை ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, டே கோபி எதுக்கு நீ அங்க போற, அங்கெல்லாம் போக தேவையில்ல, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாளாவது அவங்க வந்து எட்டி பார்த்தாங்களா, இல்ல அவங்களுக்கு அக்கறையே கிடையாதுரா, நீ எல்லாம் அங்க போகவே தேவையில்ல அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல உடனே இனியா சொல்றாங்க, ஆமா டாடி நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, எங்க கூடவே இருங்க, நீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, அந்த ராதிகா ஆண்டி ரொம்ப மோசம் அப்படின்னு இங்க இனியா சொல்ல, அந்த ராதிகா கூட பரவாயில்லடா, அவ வீட்டுல இருக்காளே அந்த கமலா ராதிகாவோட அம்மா, அவதான் ரொம்ப மோசமானவ, அந்த ராதிகாவை ஏத்தி விட்டு உன்ன டென்ஷன் ஆகி மறுபடியும் நீ ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ற மாதிரி ஆயிடும், நீ தயவு செஞ்சு அங்கெல்லாம் போகாத, உனக்கு ஃபர்ஸ்ட் உடம்பு முழுக்க சரியாகட்டும், நீ என் கூடவே இரு, நம்ம பசங்க கூட இரு, நீ இங்க தானடா சந்தோஷமா இருக்க அப்படின்னு கொஞ்சம் கூட ராதிகா வந்து போனதை பத்தி அங்க கோபி கிட்ட சொல்லவே இல்ல. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஜெனியும், சே இவங்கெல்லாம் என்னதான் மனுஷனுங்களோ தெரியல, ராதிகா அப்படி வந்து கெஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட சொல்லவே இல்லையே, நேத்து கூட ராதிகா வந்து பாத்துட்டு போனாங்க, அங்கிள் தான் தூங்கிட்டு இருந்தாரு, இந்த விஷயத்த கூட சொல்லவே இல்ல, இந்த பாட்டி எதுக்குதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இப்ப மட்டும் ராதிகா ஆண்டி வந்து பார்த்தாங்கன்னா இவங்க பேசுறத மட்டும் கேட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையே ஆயிடும், சே நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் ரொம்ப கோபமாகி அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா வாக்கிங் வர கூட இருந்த செல்வி சொல்றாங்க, அவ மொத்தமா துரத்தி விட்டுட்டு உன்னையும் கோபி சாரியும் சேர்த்து வைக்கிறதுக்கு உன் மாமியார் பிளான் பண்ணுதோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு இங்க செல்வி சொன்னதும் பாக்கியாவுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுது. உடனே பாக்கியா பேக்ல இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து கொடுத்து செல்வி கிட்ட, என்னக்கா இது, முதல்ல உன் வாயை கழுவு, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அக்கா நீ என்னக்கா நான் சொல்றத நீ நம்பவே மாட்ற, நான் என்ன இல்லாதது பொல்லாததையுமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓ மாமியார் நடவடிக்கையை பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான்க்கா சந்தேகமா இருக்கு, நானே கொஞ்ச நாளா தான் நிம்மதியா இருக்கேன், அது பொறுக்காம அவரை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க எங்க அத்தை, நானே அவரை எப்படிடா வீட்டுல இருந்து துரத்தி விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல வேற என்ன சேர்த்து வைக்கிறாங்களாம் சேர்த்து. இங்க பாக்கியா கோபமா செல்வி கிட்ட சொல்ல உடனே செல்வி இருந்துகிட்டு, அக்கா நான் வந்து உறுதியா சொல்லலக்கா, எனக்கு என்னமோ அவங்களோட நடவடிக்கையை பார்த்தா அப்படிதான் தோணுது, ஒரு விஷயம் நடந்ததேக்கா நீ கவனிக்கல, ஆபீசர் தண்ணி கேட்டப்ப நீ தானக்கா எடுத்துட்டு போய் கொடுத்த, ஆனா உங்க மாமியார் அந்த சோஃபால தூங்கவே இல்ல, நான் வந்து பாக்கும்போது அப்படியே என்னமோ பூஜை ரூம துடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்டதுக்கு அதிகமா தூசி இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஆனா வாசல்ல நின்னுகிட்டு நீங்க என்ன பேசுறீங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா, எனக்கு நல்லாவே தெரியும் என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க மாமியாரு அப்படின்னு இங்க செல்வி சொல்ல, இங்க பாக்கியாவுக்கோ ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு, செல்வி அவங்க என்ன கடுகளுக்கு அது என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனசுல இந்த எண்ணம் வராது, ஒருவேளை வந்துச்சுன்னா மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். இங்க கோபமா பாக்கியா சொல்ல உடனே செல்வி சொல்றாங்க, சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, ஒண்ணு கேக்குறேன்க்கா, நீ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே, என்ன சொல்லு, வேலை கோபி சார் திரும்பி வந்தாருன்னு வச்சுக்க, நீ அவர் கூட சேர்ந்து வாழ்னு உங்க மாமியார் சொன்னதுன்னு வச்சுக்க அப்படின்னு இங்க செல்வி கேட்டதும் உடனே பாக்கியா இருந்துகிட்டு, அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்க, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப இந்த பக்கம் வரவே மாட்டேன், பாக்கியனா என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இங்க பாக்கியா செல்விய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. அக்கா அக்கா நீ என்னக்கா ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒரு கணிப்பா தான் கேட்டேன் செல்வி சொல்றாங்க. உடனே பாக்கியா இருந்துகிட்டு, அத்தைய பாரு அவங்க பையன் என்ன அட்டகாசம் பண்ணாலும் கொஞ்சம் கூட பாசம் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு இங்க பாக்கியா சொல்ல உடனே செல்வி இருந்துகிட்டு, அக்கா அதுதான்க்கா தாய் பாசம், என்ன செல்வி பேசிக்கிட்டு இருக்க, நீயும் ஒரு தாய் தான் நானும் ஒரு தாய் தான், ஒரு புள்ள தப்பு பண்ணா அதை தட்டி கேட்கணும், அந்த கோபியை நம்பி அங்க ராதிகா உக்காந்துகிட்டு இருக்காங்க, இவர் என்னன்னா இங்க வந்து உக்காந்துகிட்டு இருக்காரு, ஒழுங்கா அங்க போக சொல்லி ஒரு தாய் சொல்லணும், ஆனா இவங்க என்னன்னா இந்த ராதிகா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்காங்க, என் புள்ள மட்டும் இந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோ, கண்டிச்சு உன் பொண்டாட்டி கூட போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பேன், ஆனா இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல செல்வி அப்படின்னு இங்க கோபப்பட்டு பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ராதிகா வீட்டுல ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட சொல்றாங்க, அங்க பாக்கியா வீட்டுக்கு போனியே உன் புருஷனை பாத்துட்டு வந்தியா அப்படின்னு இங்க கமலா கேட்க உடனே ராதிகா இருந்துகிட்டு, எங்கம்மா நான் போனேன் அவரு தூங்கிட்டு இருந்தாரு அதனாலதான் நானும் வந்துட்டேன், ஆமா ராதிகா அவரு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்
எடுக்கிறாரு. ஆனா நீ இங்க சாப்பிடாம தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உடனே அங்க வந்த மயூரியோ, அம்மா டாடி எப்படிமா இருக்காரு, எனக்கு டாடிய பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா, இங்க தினமா வரமாட்டாரு, நம்ம போய் டாடிய பாத்துட்டு வரலாம் வாமா பிளீஸ் அப்படின்னு சொல்லி இங்க மயூரி கேட்க, வேண்டாம் மயூரி, நீ அவரை பார்க்க வேண்டாம், நம்ம அங்க போனாலே அதோ அங்க ஈஸ்வரி இருக்காங்களே அவங்க என்ன துரத்தி விட்டுறாங்க, பட வேண்டாம் மயூரி, டாடி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கிட்ட வந்துருவாரு, நீ பேசாம போ அப்படின்னு சொல்ல. ஆனா மயூரியோ அழுதுகிட்டே, அம்மா டாடிய ஆபரேஷன் பண்ணி நான் பார்க்கவே இல்லம்மா, அவரை பார்த்து நான் 4 நாள் ஆச்சு, பிளீஸ்மா என்னை எப்படியாவது அங்க கூட்டிட்டு போங்க. மயூரி அழறத பார்த்ததும் இங்க ராதிகாவுக்கு மனசு தாங்காம ராதிகாவோட அம்மாவும், ஏய் மயூரி எவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா, பாவம் குழந்தை கோபிய பார்க்காம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ கூட்டிட்டு போய் காட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல. இங்க ராதிகாவும் மயூரிய கூட்டிக்கிட்டு பாக்கியா வீட்டுக்கு வராங்க. ராதிகா வர்றத பார்த்ததும் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய் எத்தனை தடவை சொல்றது, ஒண்ணு நீ வர, இல்ல உங்க அம்மா வராங்க, இல்லனா இதோ இந்த மயூரிய கூட்டிக்கிட்டு வந்துடுற, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் சூடு சொன்னி இல்லையா, வெக்கமே கிடையாதா, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு ஈஸ்வரி திட்ட. உடனே ராதிகா இருந்துகிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவரு என்னோட ஹஸ்பண்ட், அவரை நான் பார்க்கணும், இங்க மயூரியும் அவங்க அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா, அதனாலதான் கூட்டிட்டு வந்து காட்டலான்னு வந்திருக்கேன், கொஞ்சம் வழிய விடுங்க அப்படின்னு இங்க ராதிகாவும் சொல்ல. என் புள்ள இந்த மயூரிக்கு அப்பனா, இங்க பாரு யாரோ ஒருத்தனுக்கு பெத்துட்டு என் புள்ளைய வந்து இந்த பொண்ணுக்கு அப்பன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்குலாம் வெக்கமே கிடையாதா அப்படின்னு இங்க மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லாம ஈஸ்வரி சொல்ல. உடனே அங்க இருந்த மயூரியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா வந்துடுமா போயிடலாம், மயூரி நான் பேசிட்டு இருக்கேன்ல அமைதியா இரு, இங்க பாருங்க அத்தை, இங்க பாருங்க அத்தை, உங்க புள்ள என்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டினாரோ அன்னையில இருந்து உங்க புள்ள எனக்கு புருஷன், அப்போ அவரு தானே என் பொண்ணுக்கு அப்பா, வழிய விடுங்க நான் போய் என் கோபியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. அங்க இருந்த பாக்கியாவோ, அத்தை என்ன அத்தை இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா. பாக்கியா சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா எப்பா பாரு இவளுக்கே நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு, அத்தை நீங்க அமைதியாங்க, ராதிகா நீங்க மயூரி கூட்டிட்டு போய் ரூம்ல பாருங்க, அவர் ரூம் உள்ளதான் இருக்காரு அப்படின்னு இங்க பாக்கியாவோ ராதிகாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க உள்ள வந்த ராதிகாவை கோபி பார்த்ததும், என்ன ராதிகா இப்பதான் என்ன பாக்கணும்னு உனக்கு வழி தெரிஞ்சுதா அப்படின்னு இங்க கோபி கேட்டதும் உடனே ராதிகா இருந்துகிட்டு, என்ன கோபி சொல்றீங்க, நான் எத்தனை தடவை தெரியுமா வீட்டு வாசல்ல வந்து கோபிய பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா உங்க அம்மா தான் என்ன உங்களை பார்க்கவே விடல, அப்படி இருந்தும் நான் வந்து உங்களை பார்த்தேன், நீங்க தான் தூங்கிட்டு இருந்தீங்க, ஏன் உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா. இல்ல ராதிகா அம்மா என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்ல. சரிங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம், மயூரியும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு இங்க ராதிகா கோபிய கூப்பிட. உடனே கோபி இருந்துகிட்டு, இரு ராதிகா எனக்கு கொஞ்சம் உடம்பு இன்னும் டயர்டா தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொன்னதும் இங்க மயூரி இருந்துகிட்டு, டாடி எப்படி இருக்கீங்க டாடி, வாங்க டாடி நம்ம வீட்டுக்கு போலாம், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு மயூரி சொன்னதும் கோபி இருந்துகிட்டு, இங்க பாருடா மயூரி, அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேன், இங்க பாட்டி இனியா செழியன் எல்லாரும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால எப்பவும் உன் கூட தானே இருக்க போறேன், இங்க இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் இங்க மயூரிக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. இன்னொரு பக்கம் கோபி இருந்துகிட்டு ராதிகா கிட்ட சொல்றாரு, ராதிகா உனக்கு ஒண்ணு தெரியுமா, பாக்கியா முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, அவளை நான் என்னமோ நினைச்சிட்டேன், கடைசியில பார்த்தா இப்போ ரொம்ப திறமையா இருக்கா, பெரிய பெரிய கல்யாண ஆர்டர் எல்லாம் எடுத்து அவளே நடத்துறா, குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறா, ஹோட்டலையும் கவனிச்சுக்கிறா, அது மட்டும் இல்ல யாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பண்றா, அவளை நான் தான் ராதிகா இத்தனை நாள் புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன் அப்படின்னு இங்க பாக்கியாவோட பெருமையை ராதிகா கிட்ட சொல்ல. ராதிகா இருந்துகிட்டு, கோபி நீங்க இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டீங்க, பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களோட எண்ணம் இப்போ பாக்கியாவை ரொம்ப பெருமையா பேசுற அளவுக்கு நீங்க மாறிட்டீங்க, எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு கோபி, நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, நான் உங்களை நம்பிதான் கல்யாணம் பண்ணேன், ஆனா என்ன 4 பேர் அசிங்கப்படுத்துறாங்க, அது எதுவுமே நீங்க காதுல வாங்காம நீங்க பாக்கியாவை மட்டும் தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம உங்க குடும்பத்து கூடயே இருந்துருங்க கோபி, நான் பெங்களூர் கிளம்புறேன் அப்படின்னு இங்க ராதிகா சொன்னதும் கோபி இருந்துகிட்டு, என்ன ராதிகா பேசுற, உன்னோட மாற்றத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எடுத்து சொன்னேனே தவிர மத்தபடி என் மனசுல நீதான் இருக்க ராதிகா, போத நிறுத்துங்க கோபி, நான் உங்களோட மனைவி, அப்படி இருக்கும்போது முன்னாள் ஒரு மனைவியோட பெருமையை பத்தி என்கிட்ட சொல்லும் போது என் மனசு எவ்வளவு வலிக்கும், அவங்க உங்க மனசுல இல்லாமையா அவங்கள பத்தி நீங்க என்கிட்ட பேசுறீங்க, உங்களை நம்பி நான் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணேன், என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்கன்னு உங்களை கல்யாணம் பண்ணேன், ஆனா இப்போ அது எல்லாமே மாறி போச்சு, நீங்களும் மாறிட்டீங்க, இங்க இனி வரவும் மாட்டீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை அனுப்பவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா மயூரிய கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்புறாங்க. வெளியே வந்த ராதிகாவை பார்த்த ஈஸ்வரியோ, உனக்கு எத்தனை தடவை சொன்ன, நீ போய் இந்த மாதிரி தேவையில்லாம வேஸ்டா அவனை கூப்பிட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு நீ அவனை வந்து பார்க்காமயே இருக்கலாமே, நான் தான் சொல்றேனே என் பிள்ளைக்கு எங்க கூட இருக்கதான் அவனுக்கு ஆசை, அங்க வர்றதுக்கு தூளி கூட ஆசை இல்ல, உன் பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு நடைய கட்டிக்கிட்டே இரு அப்படின்னு இங்க ஈஸ்வரி கத்த. உடனே இங்க அழுதுகிட்டே ராதிகாவும் மயூரியும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அங்க இருந்த ஈஸ்வரி உடனே பாக்கியா பக்கம் திரும்பி, பாக்கியா
நேரம் ஆச்சு, அவனுக்கு ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வாயேன் அப்படின்னு சொன்னதும் இங்க பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்து, நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு ஒன்னும் நான் வேலைக்காரி கிடையாது. அவர் உங்க புள்ள. நீங்க தான் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும். என்கிட்ட எந்த ஆர்டரும் அவருக்காக கொடுக்காதீங்க. என்ன பாக்கியா இப்படி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவனே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு இறங்கி வந்துகிட்டு இருக்கான். நீயும் பழைய மாதிரி எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாம இருக்காத அப்படின்னு இங்க ஈஸ்வரி உள்குத்து சொல்ல, உடனே இங்க பாக்கியா புரிஞ்சுக்கிட்டு, என்னத்த பேசுறீங்க? கோபி ராதிகாவோட புருஷன். தேவையில்லாம அவருக்கு என்ன பண்ணிவிட செஞ்சுட்டு இருக்க சொல்றீங்க? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் படிச்சு சொன்னேன் அவரை இங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு. ஆனா நீங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை என் தலையில வந்து விடிஞ்சிருக்கு பாருங்க. உங்க புள்ள கோபி ஒரு பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் ஆசாபாசங்கள் எதுவுமே எனக்கு கொடுத்தது கிடையாது. என்ன ஒரு அடிமை வாழ்க்கை வாழ வச்சிருக்காரு உங்க புள்ள. உங்க புள்ளைக்கு என்ன பத்தின எல்லாமே தெரிய வருதோ, என்னோட அருமை தெரிய வருதோ. இங்க பாக்கியா கத்திக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. ராதிகா இப்போ வந்தவ ஏதோ கோபி தெரியாம தப்பு பண்ணிட்டான். உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத பாக்கியா. கோபி கூட சேர்ந்து வாழ பாரு அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல, உடனே அங்க இருந்த செல்வியோ, அக்கா நான் சொன்னேன்ல உங்க மாமியார் ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்குன்னு, இப்போ நடக்குதா? நீ அமைதியாரு செல்வி, அவங்களுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னத சொன்னீங்க? அவரோட நான் சேர்ந்து வாழணுமா? இங்க பாருங்க, உடைஞ்சு போன கண்ணாடி உடைஞ்சு போனதுதான். அதை மறுபடியும் ஒட்ட வச்சாலும் அது உபயோகப்படாது. என்ன பிடிக்காம போச்சு. அதனாலதான் அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, எழிலோட பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ராதிகாவும் மாசமா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு வந்து நின்னாரு. அப்போ என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஒரு பொண்ணா இருந்து நான் அனுபவிக்கிற வழியெல்லாம் உங்களுக்கு எங்க அத புரிய போகுது? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்க புள்ள மட்டும் சந்தோஷமா இருக்கணும். அப்படி ஒரு சுயநலத்தோட தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு எண்ணத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எனக்கு யாரோட தயவும் கிடையாது. கனவு எல்லாமே என்னோட ஹோட்டல்ல பெரிய அளவுக்கு கொண்டு வரணும். அது போதும். 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். இனியாவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். இனியாவுக்கு அவங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். இனியாவுக்கு நல்ல வாழ்க்கைய அவங்க அப்பாவே அமைச்சு கொடுப்பாரு. அதனால எனக்கு என் பசங்களை பத்தி கவலை இல்ல. அவங்க வாழ்க்கைய பாத்துக்க தயாராயிட்டாங்க. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்க நான் தயாரா இல்ல. நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேக் எடுத்துக்கிட்டு பாக்கியா வெளியே கிளம்புறாங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த செல்வி, அக்கா எதுக்குக்கா நீ அவசரமா முடிவெடுக்கிற? அமைதியா இருக்கா. செல்வி, இங்க நிக்கிறாங்களே ஈஸ்வரி, அவங்களுக்கு அவங்க பிள்ளையோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். என்னெல்லாம் ஒரு பொருட்டா கூட அவங்க நினைச்சு பாக்கல. என்னோட வழியெல்லாம் இங்க இருக்க யாருக்கும் புரியாது செல்வி. நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இங்க நான் சொல்ற பேச்ச யாரும் காது கொடுத்து கேட்க யாருமே கிடையாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு செல்வி கிட்டயும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான தண்டனை இந்த மாதிரி பாக்கியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.